₹4000 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இன்றைக்கி என்னோட இன்ட்ராடே ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ₹5800. அதுவும் ஆல்மோஸ்ட் போயிருக்குங்க. பட் கரெக்டான டைமில் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ட்ரேடிங்கில் என்னாச்சுன்னு சொல்கிறேன் வாங்க. நான் இன்றைக்கி சென்செக்ஸில் தான் வந்து ட்ரேடிங் எடுத்திருந்தேன். 79,600 சிஇயில் எடுத்திருந்தேன். மார்னிங்கே என்ட்ரி எடுத்துட்டேன். ₹207 என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் கொடுத்திருந்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ₹700. பட் நெக்ஸ்ட்டு மாற்றிட்டு சேஃபர் சைடுக்காக 600ன்னு கொடுத்துருந்தேன். பட் இன்றைக்கி ட்ரேட் ரொம்பவே க்ரேஸியாக போச்சு. மார்னிங் போட்ட என்ட்ரி ஈவினிங் வரைக்கும் உட்கார மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 கிட்ட தான் நான் வந்து ட்ரேடை வந்து கட் பண்ணேன். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 6800 வரைக்கும் போச்சு. 550 வரைக்கும் போச்சு. நான் எக்ஸிட் கொடுத்துருந்தேன் 600. பட் அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் ஆகிற மாதிரி இருந்தது. டைமும் 3 ஆகிடுச்சு. நான் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து கிரீடாக இருந்து இருக்கிற ப்ராஃபிட்டையும் விட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து புல் பேக் ஆகிற டைமில் 5800 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். ட்ரேடிங்கில் வந்து டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டிசிப்ளின் இருந்தாவே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்றைக்கி யாரெல்லாம் சென்செக்ஸில் ட்ரேட் எடுத்தீங்க டிசிப்ளினோட, அவங்கெல்லாம் மறக்காமல் டிசிப்ளின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் 2500 வச்சு நம்ம ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் மார்ச் மந்த்து. ஸோ லாஸ்ட் எக்ஸ்பைரியில் அது 5000 ஆச்சு ப்ராஃபிட்டு. ஓவரால் நம்மக்கிட்ட இருந்த கேபிட்டல் 7000. இன்றைக்கி அதுலேருந்து நம்ம 4000 இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து இன்றைக்கி ₹5800 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.